வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோ 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெசன் காற்று. இதுல நம்ம 1 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சயின்ஸ், சோசியல், இதுக்கு எல்லாமே தமிழ், இதுக்கு எல்லாமே கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே போட்டாச்சு. புக் பேக் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது காம்படிஷன் எக்ஸாமுக்காக என்எம்எம்எஸ் ட்ரஸ்ட், டிஎன்பிஎஸ்சி இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்எம்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ்ல நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்கோம். சோசியலுக்கு நம்ம ஃபுல்லாவே போட்டாச்சு. சரியா? ஸோ மேக்ஸும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். மென்டல் எபிலிட்டி சம்ஸ் நிறைய போட்டிருக்கோம். அதை கொஞ்சம் பார்க்காதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். காற்றில் காணப்படும் நைட்ரஜனின் அளவு 78.09%. காற்றில் காணப்படும் ஆக்சிஜனின் அளவு 20.95%. காற்றில் காணப்படும் ஆர்கனின் அளவு 0.93%. நாம் சுவாசிக்கும் போது என்ன பண்றாங்க? ஆக்சிஜன் வாயுவை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியிடுகிறோம். அதே மாதிரிதான் தாவரங்களும் சுவாசித்தலின் போது என்ன பண்ணுது? ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. ஆனா ஒளிச்சேர்க்கையின் போது பகல் நேரங்கள்ல என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடு வாயுவை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுது. அதனாலதான் இரவு நேரங்கள்ல நம்ம மரத்தடியில நம்ம படுக்க கூடாது அப்படின்னு சொல்றது. சரியா? ஏன்னா நம்மளும் கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியிடுறோம், அதுவும் கார்பன் டை ஆக்சைடே வெளியிடுது. பகல் நேரங்கள்ல பார்த்தோம்னா அது நம்மளுக்கு ஆக்சிஜனை அந்த அளவுக்கு கொடுக்குது இல்லையா? அதுதான் அது ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கையின் போது இந்த வேலை செய்யுது. கார்பன் டை ஆக்சைடு வாயுவை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுது. வாகனங்கள் வெளியிடும் புகையில் காணப்படும் மாசு பொருள் கார்பன் மோனாக்சைடு மற்றும் சல்பர் டை ஆக்சைடு. இதை கொஞ்சம் பாத்துக்கோங்க, இது கொஞ்சம் கேட்பாங்க. ஓகேவா? ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி எல்லாம். வாகனங்கள் வெளியிடும் புகையில் காணப்படக்கூடிய அந்த மாசு பொருள், ஏன்னா மாசு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இது கேட்கலாம். கார்பன் மோனாக்சைடு ஊழ் மற்றும் சல்பர் டை ஆக்சைடு. ஓகேவா? SO2. ஓகே. ஆக்சிஜன் 1772ஆம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த லே அப்படிங்கிறவர் கண்டறிந்தார். ஆக்சிஜன் என பெயரிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா லவைசியர். ஆக்சிஜன் என்பதன் பொருள் என்ன? அமில உருவாக்கி. ஆக்சிஜனுடைய மீனிங் என்னதுங்க? அமில உருவாக்கி. அண்டத்தில் பரவலாக 3வது இடத்தில் காணப்படக்கூடிய தனிமம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் தான். வளிமண்டலத்துல தனித்த நிலையில் காணப்படும் ஈரணு மூலக்கூறு ஆக்சிஜன். ஒளிச்சேர்க்கையில் முக்கிய பங்களிப்பது சூரிய ஒளி மற்றும் அச்சயம் ஒளிச்சேர்க்கையின் போது. ஓகே. வளிமண்டலத்தின் மேலடுக்கில் ஆக்சிஜன் ஓசோன் எனப்படும். ஆக்சிஜன் என்னன்னு சொல்றோம்? மேலடுக்குல ஓசோன் அப்படிங்கிறோம். ஓசோன் ஒரு மூவணு மூலக்கூறு. இங்க என்ன சொன்னோம்? வளிமண்டலத்தில் தனித்த நிலையில காணப்படக்கூடிய ஈரணு மூலக்கூறு அப்படிங்கிறது என்னது? ஆக்சிஜன். மூவணு மூலக்கூறு அப்படிங்கிறது ஓசோன். ஆக்சிஜன் குளிர்ந்த நீரில் உடனடியாக என்ன இருங்க? கரைஞ்சு போயிரும். ஆக்சிஜன் காற்றை விட எப்படி இருக்குங்க? கனமானது. எரிதலுக்கு துணை புரிவது ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லைன்னா பொருள் எரியுமா? தெரியாது இல்லையா? சோ நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். கண்ணாடி நம்மளுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்க பண்ணி பார்த்திருப்பீங்க. கேண்டில் ஏற்றி அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஃபுல்லா கேப்பே இல்லாம காற்றே இல்லாம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அது எரியுமா? எரியாது இல்லையா? அதனால எரிவதற்கு ஆக்சிஜன் துணை புரியுது. ஆக்சிஜன் உலோகங்களுடன் வினைபுரிந்து உலோக ஆக்சைடுகளை தருகிறது. ஆக்சிஜன் அலோகங்களுடன் வினைபுரிந்து என்ன? அலோக ஆக்சைடு. சோ உலோகங்களோட வினைபுரிந்து உலோக ஆக்சைடுகளையும் அலோகங்களோட வினைபுரிந்து அலோக ஆக்சைடுகளையும் தருது. தானாக தீப்பற்றி எரியக்கூடியது வெண்பாஸ்பரஸ். இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின், பாத்துக்கோங்க. கார்பனையும் ஹைட்ரஜனையும் கொண்டுள்ள சேர்மங்கள் ஹைட்ரோ கார்பன்கள். உலோகங்களை வெட்டி இணைக்கும் வெல்டிங் முறையில் பயன்படுவது ஆக்சி அசிட்டிலின். ஓகே, வெல்டிங் பார்ப்போம் இல்லையா? சோ அந்த வெல்டிங் துறையில பயன்படக்கூடிய இது என்ன அது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சி அசிட்டிலின். ஓகேவா? ஆழ்கடலில் மூழ்குபவர்கள், மலை ஏறுபவர்கள், விண்வெளி வீரர்கள், நோயாளிகள் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்களில் காணப்படக்கூடிய வாயு என்னதுங்க? ஆக்சிஜன். ஆக்சிஜன் சிலிண்டர் தான் எடுத்துட்டு போவாங்க. தாவரங்கள், விலங்குகளின் வளர்ச்சிக்கு தேவைப்படுவது நைட்ரஜன். உயிரினங்களின் அடிப்படை கட்டமைப்பு பொருள்களான புரோட்டீன் மற்றும் நியூக்ளிக் அமிலங்களின் முக்கிய தனிமமாக இருப்பது நைட்ரஜன். உயிரினங்களினுடைய அடிப்படை கட்டமைப்பு பொருள்களான புரோட்டீன் அப்புறம் என்ன சொல்றாங்க? நியூக்ளிக் அமிலங்களின் முக்கிய தனிமமாக இருக்கக்கூடியது நைட்ரஜன்.
நைட்ரஜனை கண்டறிஞ்சவர் யாருங்க? வில்கம் லே. வில்கம் லே அப்படிங்கிற ஒரு நைட்ரஜனை கண்டறிந்தவர். நைட்ரஜன் என்பது என்னதுங்க? நைட்ரோன் மற்றும் ஜீன் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து இது பெறப்பட்டிருக்கு. ஓகேவா? நைட்ரோன் ஜீன் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து இது பெறப்பட்டிருக்கு. நைட்ரஜனுக்கு அசோட் என்னும் பெயரை பரிந்துரை செய்தவர் யாருன்னு பார்த்தோம்னா லவாய்சியர். அசோட் அப்படின்னா என்னன்னா வாழ்வு இல்லாதது. ஓகே, லைஃப் இல்லாதது, வாழ்வு இல்லாதது அப்படிங்கிறது பொருள். அண்டத்தில் பரவலாக 7வது இடத்தில் காணப்படக்கூடிய தனிமம் எதுங்க? நைட்ரஜன். நம்ம அங்க என்ன சொன்னோம்? 2வது இடத்தில் 3வது இடத்தில் காணப்படக்கூடியது என்னது பார்த்தோம்? இங்க பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா? 3வது இடத்தில் காணப்படக்கூடிய தனிமம் எதுங்க? ஆக்சிஜன். இங்க நைட்ரஜன் எத்தனாவது இடத்துல சொல்றாங்க? 7வது இடத்துல காணப்படக்கூடிய தனிமம். ஓகேவா? சனிக்கோளின் துணைக்கோளான டைட்டனின் வாயு மண்டலத்துல 98% நைட்ரஜன் இருக்கு. திரவ நைட்ரஜன் அப்படிங்கிறது குளிர்சாதன பெட்டிகள்ல பயன்படுத்தப்படுது. ஹேபர் முறையில் அமோனியா தயாரிக்க, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாத்துக்கோங்க. ஹேபர் முறையில் அமோனியா தயாரிக்க பயன்படுவது என்னதுங்க? நைட்ரஜன். தற்காலத்துல வாகனங்களின் டயர்களில் நிரப்பப்படக்கூடிய வாயு என்னதுங்க? நைட்ரஜன் வாயு இப்ப நிரப்புறாங்க. ஓகேவா? இப்போ தாவரங்கள் மற்றும் விலங்குகள் சுவாசித்தலின் போது நொதித்தலின் போதும் வெளியிடப்படக்கூடிய வாயு என்னதுங்க? கார்பன் டை ஆக்சைடு. எரிதலுக்கு துணை புரியக்கூடியது, எரிதலுக்கு துணை புரியாதது, துணை புரிவது ஆக்சிஜன், துணை புரியாதது கார்பன் டை ஆக்சைடு. அமிலம் என்பது நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுகிறது. இது கேட்பாங்க, இது இம்பார்ட்டன்ட். ஓகே, நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுவது அமிலம் அப்படிங்கிறது. காரம் என்பது சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றுவது. ரெண்டையும் பார்த்துக்கோங்க. அமிலம் அப்படிங்கிறது நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றுவது. காரம் அப்படிங்கிறது சிவப்பு லிட்மஸை நீளமாக மாற்றுவது. ஓகேவா? திடநிலையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு உலர்பனிக்கட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. திடநிலையில இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு தான். வெள்ளிக்கோளின் வளிமண்டலத்தில் 96% 97% கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. வெள்ளிக்கோளின் வளிமண்டலத்துல. வெள்ளிக்கோளின் மேற்பரப்பு வெப்பநிலை தோராயமாக எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 462 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஓகேவா? சூரிய குடும்பத்தின் மிக வெப்பமான கோள் எதுங்க? வெள்ளிக்கோள் தான். தீயணைப்பான்களில் தீயை அணைக்க பயன்படும் வேதிப்பொருள் கார்பன் டை ஆக்சைடு. சோடியம் பைகார்பனேட் தயாரிக்க பயன்படக்கூடிய முறை சால்வே முறை. காற்றோட்ட நீர் அப்படிங்கிறது சோடா நீர். அதிக அழுத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு நீரில் கரைந்துள்ள நிலை காற்றேற்றப்பட்ட நீர். காற்று ஏற்றப்பட்ட நீர். ஓகேவா? பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா CO2. சோ இது இப்படி எழுத முடியல. அதுல CO2, N2O, நைட்ரஸ் ஆக்சைடு, CH4, ஓகே, CH4, CFSC, குளோரோஃபுளோரோ கார்பன். சோ இதுதான் பசுமை இல்ல வாயுக்கள் அப்படிங்கிறது. என்னதுன்னா CO2, N2O, CH4, CFC, இதெல்லாம் பசுமை இல்ல வாயுக்கள் அப்படிங்கிறது. இந்த பசுமை இல்ல வாயுக்கள் இருக்குது பாத்தீங்களா, இது வந்து அகச்சிவப்பு கதிர்களை உறிஞ்சும். ஓகே, அகச்சிவப்பு கதிர்களை உறிஞ்சக்கூடிய இந்த வாயுக்கள் தான் பசுமை இல்ல வாயுக்கள் அப்படிங்கிறோம். இந்த பசுமை இல்ல வாயுக்கள் வந்து தொடர்ந்து அதிகரிக்கிறதுக்கு காரணமாக தான் நம்மளுடைய பூமியினுடைய மேற்பரப்பு என்ன ஆகுது? தொடர்ந்து வெப்பநிலை உயர்ந்து கொண்டே போறதுக்கான காரணம் இந்த வாயுக்களுடைய அதிகரிப்பின் காரணமா தான். ஓகேங்களா? சோ இத கொஞ்சம் பாத்துக்கோங்க. pH அளவு, தூய மழை நீரின் pH மதிப்பு கேட்பாங்க. 5.6. ஓகேவா? அமில மழையின் pH மதிப்பு 5.6 விட குறைவு. ஏன் அப்படின்னு கேட்டா வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மழை நீரில் கரைந்திருக்கிறது. ஓகேவா? சோ இதுக்கு நம்மளுக்கு ரீசனிங் கொஸ்டின்ல வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இது முக்கியம். ஓகே, இதுல என்ன கேட்பாங்க? மழை நீர்ல pH வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா 5.6. இதுவே அமில மழையா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா 5.6 விட குறைவா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அந்த மழை நீர்ல கரைஞ்சிருக்கு. அமில மழைங்கும் பொழுதே அந்த இடத்துல ஆசிட் இது கெமிக்கல் இதா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? சிஎன்ஜினா என்ன சொன்னோம்? அழுத்தப்பட்ட இயற்கை வாயு. ஓகே, அங்க பார்த்ததுதான் இதுங்க. அடுத்தது ஆக்சிஜன் இயற்கையில் சிலிக்கேட்டுகளாகவும் கார்பனேட்டுகளாகவும் மற்றும் நீராகவும் கிடைக்கிறது. ஓகேவா? ஆக்சிஜன் இயற்கையில எப்படி எல்லாம் கிடைக்குது? எந்த வடிவத்தில் எல்லாம் கிடைக்குது? சிலிக்கேட்டுகள் கார்பனேட்டுகளாகவும்
நீராகவும் இது கிடைக்குது. பாக்டீரியாக்கள் வளிமண்டல நைட்ரஜனை நீரில் நேரடியாக கரையக்கூடிய நைட்ரஜன் சேர்மங்களாக மாத்துது. என்ன சொல்றாங்க? பாக்டீரியாக்கள் வளிமண்டலத்தில் நைட்ரஜனை நீரில் நேரடியாக கரையக்கூடிய நைட்ரஜன் சேர்மங்களாக மாத்துது. எது? பாக்டீரியாக்கள். தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றக்கூடியது எதுங்க? கார்பன் டை ஆக்சைடு. இது 8th கேட்கலாம். பூமியை சுற்றியுள்ள வாயுக்களால் ஆன கவசம் வளிமண்டலம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? வளிமண்டலம், வளினா என்னதுங்க? காற்று. ஓகே, சோ வாயுக்களால் நிரம்பிய அந்த இது மண்டலம் தான் வளிமண்டலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, நம்மளுடைய பூமி கவசம் போல காற்றால சூழப்பட்டிருக்கு. ஓகே, அது எந்த மாதிரியான இதெல்லாம் நிரம்பி இருக்கு அப்படிங்கறத இந்த லெசன்ல நம்ம பார்த்தது எல்லாமே. இந்த லெசன் முக்கியமான லெசன் தான் ஏர். ஓகே, கொஞ்சம் பாத்துக்கோங்க. இது ஃபுல்லா ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகே, நீங்க புக் பேக் பாத்துக்கோங்க. கண்டிப்பா புக் பேக் தெரிஞ்சிருக்கணும். கேபர் முறை, அமோனியா தயாரிக்கிறது, அது மட்டும் தான் கேட்பாங்க. வேற இதுல கேட்ட மாட்டாங்க. இந்த பதங்கமாதல் அப்படின்னா என்ன? அது கொஞ்சம் பாத்துக்கோங்க. வெப்பப்படுத்தும் போது ஒரு பொருள் திடநிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக என்ன ஆயிருதுங்க? வாயு நிலைக்கு மாறக்கூடிய அந்த நிகழ்வு தான் பதங்கமாதல். திடநிலையிலிருந்து திரவமாக மாறாமல் என்னவா மாறுறது? வாயு நிலைக்கு மாறக்கூடியது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பதங்கமாதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் இந்த சிம்பிள் எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சிம்பிள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரியா? இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க, குறியீடுகள்லாம். ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடு என்ன, நைட்ரிக் ஆக்சைடுனா என்ன, சல்பர் டை ஆக்சைடு, பாஸ்பரஸ், இதெல்லாம் கேட்பாங்க. இது 3 கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே, இதுவும் தான். ஓகேம்மா, அவ்வளவுதான். ஸோ அடுத்து கொஞ்சம் குயிக்காவே உங்களுக்கு எல்லா லெசனும் நான் கொடுக்க பாக்குறேன். ஓகே, ஓகேம்மா, தேங்க்யூ.